இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை உள்ள சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் வெள்ளை ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1/2 கப் கொஞ்சம் குறைய வந்து சர்க்கரை அரைச்சி பவுடர் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. ரவை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரே ஒரு முட்டையை உடைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் ரவை வந்து 2 கப் அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 முட்டையை உடைச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு முட்டை கரெக்டாக இருக்குங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தண்ணி எண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணி பத்தில் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரே மாதிரி, அதாவது ஒரே சைஸில் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாங்க. நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுப்போம், கொஞ்சம் கம்மியாக எடுப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு லைட்டாக கை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, அப்படியே விட்டுடலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இல்லை கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக வேணும் அப்படிங்கிறவங்க அந்த குட்டே பிஸ்கட்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வந்து கோடு போட்டு விட்டுறலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து போட தேவையில்லை. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் விடவே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ முடிஞ்ச லோ ஃப்ளேமில் கூட வச்சு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம சூடாக சாப்பிட்றத விட நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு